பழனி கோயில் நில வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் உயிரிழப்பு. அன்வர்தீன் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் உயிரிழப்பு. பழனி கோவில் நில வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் உயிரிழப்பு. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். சொல்லுங்க, இந்த பழனி நில மோசடியில் கைதானவர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். அவர் வழக்கறிஞரும் கூட. விவரங்கள் என்ன, விரிவா வழங்கலாம்? வணக்கம் நேபியா. பழனி தண்டாயுதபாணி கோயிலின் அந்த மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த இடத்தினை போலி ஆவணம் மூலம் தயாரித்து இந்த பத்திரம் பதிவு செய்த விவகாரத்தில் இது சிபிசிஐடி காவல்துறையால் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் என்பவர் மதுரை மத்திய சிறையில் உயிரிழந்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக நேற்று வழக்கறிஞர் அந்த அன்வர்தீனை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவருக்கு அதிகாலை 12:30 மணி அளவில் அன்வர்தீனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக அவரை உடனடியாக சிறையில் இருந்த காவலர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அந்த அழைத்து வரப்பட்ட அந்த பழனி கோவில் வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறியிருக்கிறார்கள். இதனை அடுத்து பார்த்தோம் என்றால் உயிரிழந்த அந்த அன்வர்தீனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழனி முருகன் கோவில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் பத்திரப்பதிவு மோசடியாக பதிவு செய்த விவகாரம் தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரத்தில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இந்த வெள்ளத்துறை இந்த இடத்தினை வாங்குவதற்கும் அதே போன்று விற்பதற்கும் இருந்தவர்கள் முக்கிய நபர்களாக இருந்த வெள்ளத்துறை சேதுபதி, முருகதாஸ், அதே போன்று வக்கீல் அன்வர்தீனும் இதில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்களிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் குறிப்பாக அந்த பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ், அதே போன்று பத்திரத்தினை பதிவு செய்த ஜஸ்டின் மணிகண்டன் ஆகியோருக்கு, இந்த ஜெயபிரகாஷிற்கும் ஜஸ்டின் மணிகண்டன் ஆகிய இருவருக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம்னா நேற்று பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் அந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிபிசிஐடி காவல்துறையிடம் அவர் சரணடைந்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த கைது செய்யப்பட்ட வக்கீல் அன்வர்தீன் அவரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் அந்த விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணை அடிப்படையில் அவர் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்கிறார். இந்த பத்திரங்களை பதிவு செய்வதற்கும் இவர்களுக்கு தேவையான ஆவணங்களை தயார் செய்து கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு இவர் மேல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இவரை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை செய்து அதன் அடிப்படையில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரது உடலை அந்த பரிசோதனை செய்த பின்னர் தான் மேஜிஸ்ட்ரேட் வரை ரிமாண்ட் செய்திருக்கிறார். இந்த நிலையில் தான் பார்த்தோம்னா அவருக்கு வயது ஒரு 58 வயது உள்ளது. இவர் ஏற்கனவே இவருக்கு பல்வேறு உடல்நல கோளாறுகள் இருக்கிறதாக கூறப்படுகின்றது. இருதய நோய் மற்றும் அடிக்கடி வலுப்பு ஏற்படும் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை 12:30 மணி அளவில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.